சற்று முன் கிடைத்த செய்தி. விருதாச்சலத்தில் அரசு பேருந்து நடத்துனரை குடிபோதையில் தாக்கிய இளைஞர். மதுபோதையில் பேருந்தின் குறுக்கே வந்த நபரை தட்டி கேட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மீது குடிபோதையில் இருந்த இளைஞர் தாக்குதல் நடத்தினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கடலூர் மாவட்டம் விருதாச்சல பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட கடலூர் அரசு பேருந்து விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இருந்து சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக குடிபோதையில் வந்த இருசக்கர வாகன மர்ம நபர் அரசு பேருந்து முன்பே குறுக்கே சென்று ஒரு வெறிபறியில் ஈடுபட்டிருக்கிறார். அதனை தட்டி கேட்ட அரசு பேருந்து நடத்துனர் கீழே இறங்கி சென்று அவரை தட்டி கேட்டிருக்கிறார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த அந்த மர்ம நபர் அரசு பேருந்து நடத்துனரை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றிருக்கிறார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அங்கிருந்து உடனடியாக அவரை பிடித்து அருகில் உள்ள காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் காவல்துறை எந்தவித விசாரணை மேற்கொள்ளாமல் அந்த குடிபோதையில் இருந்த நபரை விடுவிப்பு செய்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் செய்தி அறிந்த அனைத்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தாக்கியதை கண்டித்தும் பிடித்துக் கொடுத்த நபரை விடுவிப்பு செய்ததை கண்டித்தும் தற்போது விருதாச்சலம் அரசு பேருந்து மணிமனையிலிருந்து தற்போது எந்த பேருந்துகளை இயக்காமல் அல்லது பேருந்திலிருந்து புறப்பட்ட அனைத்து பேருந்துகளிலும் தற்போது பாதி வழியில் நிறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரேம்.